ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஜாப்பனீஸ் ஹைஸ்கூல் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். இதில் டைம் ட்ராவல் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நான் ஒன் பை ஒன்னாக ஸ்டோரிக்குள்ளே போனதுக்கப்புறம் சொல்கிறேன். சரி வாங்க நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. சார் திட்டிக்கிட்டு இருக்காரு, என்ன தான் உனக்கு பிரச்சனையே இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன்ட்டு. இவளுக்கு என்ன பிரச்சனைனா யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா, எப்பயும் தனியாகவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. அதுக்கு ரீசன் என்னென்னா இவளுக்கு அப்பா கிடையாது, இவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. இப்போ காலேஜ் சேரணுன்னா இவளுக்கு காசு வேணும். இவங்க அம்மா எவ்வளோதான் ஜாப் பார்த்தாலும் இவளால் காலேஜுக்கு போக முடியலை. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவளுக்கு. அதை நினச்சிட்டே சோகமாக படுத்திருக்கா. அப்போ வெதர் ரொம்ப மோசமாக இருக்க டிவியில் ஒரு நியூஸ் போகுது. என்ன விஷயம்னா 1945 நிறைய சோல்ஜர்ஸ் போரில் ஜப்பானுக்காக உயிரை விட்டாங்க. அதை பற்றிலாம் நியூஸ் போயிட்டு இருக்கும்போது பார்த்துக்கிட்டே படுத்திருக்கா. அப்போ உள்ளுக்குள்ளே அவங்க அம்மா, என்னடா கண்ணா சீக்கிரம் வந்துட்ட போல இருக்கா, சரி இன்னைக்கு சாப்பிட என்ன வேணும், நான் உன்னோட காலேஜ் ஃபீஸ்க்காக இன்னொரு பார்ட் டைம் ஜாபும் சேர்த்து போகலான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இவ கவனிக்கவே மாட்டேங்கிறா. இவங்க அப்பா ஃபோட்டோவே தான் பார்த்துட்டு படுத்திருக்கா. என்னடா என்ன பிரச்சனை, அப்பா நம்மளை விட்டு போயிட்டாரு தான், அதுக்காக நான் உன்னை காலேஜுக்கு அனுப்பாமல் விட்டுருவேனா, நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு கோவம் வந்துடுது. எதுக்கு இந்த மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்கும் போது, பின்ன என்ன கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவர் எதையுமே யோசிக்கல, ஏதோ ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தண்ணிக்குள்ளே குதிச்சு உயிரை விட்டுட்டாரு. இப்போ அந்த குழந்தை வீட்டில் எல்லோரும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஆனால் நம்மளோட லைஃப் எப்படி இருக்குது பாருங்கள். யாரோ ஒருத்தவங்களுக்காக உயிரை விட்டுட்டு நம்மளை இப்படி அனாதையாக விட்டுட்டு போயிட்டாங்க. அவரால் தான் நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதை புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்க அம்மா கோவமாக வருது. ஏன்னா தன்னோட ஹஸ்பண்ட் ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக உயிரை விட்டுருக்காங்கன்னு சொல்லி இவங்க சந்தோஷம் தான் இவ்வளோ நாள் பட்டிருப்பாங்க. இவ பேசுறது பிடிக்காம அடிச்சிடுறாங்க. இவ கோவமாக அங்கேருந்து மழையில் ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ பார்க்குறா, காலையில் இவ்வளோ குழந்தைங்க மோதிட்டு போயிருப்பாங்க. அவங்க ஒரு குகைக்குள்ளே ஓடி இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்குறா, அங்கே யாரோ தங்கி இருந்த மாதிரி தான் தெரியுது. அந்த இடத்துக்குள்ளே பார்க்குறா, இப்போ யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டா. அப்படியே காலையில் சூரியனும் உதிக்க ஸ்டார்ட் ஆகுது. கண்ணு முழிச்சு பார்க்குறா, நைட்டு வந்த இடமா இதுங்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. ஏன்னா நைட்டு டிராஃபிக் லைட்லாம் இருந்திருக்கும், சத்தம் கேட்டிருக்கோம். இப்போ வெளில பார்க்குறா, ஒரே வயல்வெளியாக இருக்குது. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தத்தி தடுமாறி ஊருக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா நைட்டும் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டா. அப்போ நிறைய ஸ்கூல் கேர்ள்ஸ்லாம் இவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இவளுக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல உட்காந்துட்டா. அப்போ ஒரு சோல்ஜர் தான் அந்த இடத்துக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவளை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு தண்ணியை தெளித்து அவளை எழுப்பி விடுறாங்க. இவ கண்ணு முழிச்சு பார்க்குறா, என்ன இடம் இதுன்னு எதுவுமே அவளுக்கு புரியலை, நம்ம எப்படி இங்கே வந்தோன்ட்டு. இவன் தான் இந்த ட்ராமாவோட ஹீரோ. இவளும் தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் தான் கைத்தாங்கலாம் அங்கேருந்து ஒரு ஆன்ட்டியோட கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். இவங்க ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே என்னாச்சு இந்த பொண்ணுக்கு, வாமா உட்காருங்கிற மாதிரி சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு அவகிட்ட ரொம்ப கேரிங்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான். அவளுக்கு ஃபுட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அவரை சாப்பிட்ருக்க மாட்டாள், கொல்ல பசியில் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவங்களுக்கு ஹீரோயினை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியல. பேர் கேட்குறாங்க, யூரின்னு சொல்கிறா. அப்போ தான் நியூஸ் பேப்பரை பார்க்குறா. அதில் 1945ன்னு போட்டிருக்க. இது 1945வா, இதுனா ஓல்டு நியூஸ் பேப்பர் ஆண்டி, புதுசு இல்லையாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவ இருக்கிறதோ 2023, அதில் போட்டிருக்கதோ 1945. என்னடா நடக்குதுங்கன்னு ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. இவளால் இது ஏற்றுக்கவே முடியல. ஆண்டி சொல்கிறாங்க இது இன்னும் நியூஸ் பேப்பர் தான்மான்ட்டு. அவ்வளோதான் பயந்துக்கிட்டு தெரிச்சு ஓடுறா. அந்த இடத்துக்கு ஃபுல்லாக தேடி பார்க்குறா. எப்படி நம்ம இங்கே வந்தோன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கா. சரி ஓகே, அந்த குகைக்குள்ளேயே போயிட்டா எல்லாமே மாறிடுமோங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சு திருப்பி அந்த குகைக்குள்ளேயே உட்காந்துருக்கா. உட்கார்றா, படுக்கிறா, தூங்குறா, எழுந்திருக்கிறா. ஆனால் எதுவுமே சேஞ்ச் ஆன மாதிரி தெரில. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. திருப்பி கண்ணு முழிச்சு பார்க்குறா, எதுவுமே மாறலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்ட்டு எல்லாத்தையும் தட்டி பார்க்குறா, ஏதாவது டோர் இருக்குமா இல்லை ஏதாவது மந்திரம் சொல்லணுமான்னு சொல்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. எவ்வளோ நேரம் சும்மாவே உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்க முடியும். அதனால் திருப்பி கிளம்பி அந்த வில்லேஜ்குள்ளேயே வந்துட்டா. இவ வரதை பார்த்தோன்னே ஆண்டி பார்த்துட்டாங்க. ஐயோ கண்ணா, என்னடா ஆச்சு உனக்கு, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, வா உள்ளே வாங்குற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கும் திருப்பி எப்படி ப்ரெசென்ட்க்கு போகிறதுன்னு தெரில. அதனால் இவங்க கூட சேர்ந்து இங்கே தங்கலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா. அப்போ அவங்க ஒரு சாக்லேட்டு கொண்டு வந்து கொடுத்து, நீ ரொம்ப லக்கிமா, ஹீரோ உனக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா, இதை வச்சுக்கோ சாப்பிட மறக்காமங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவள் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா, செம்ம டேஸ்ட்டாக இருக்காது. நமக்காக கொண்டு வந்து கொடுத்தாராங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டோமே அவர் முன்னாடின்னு சொல்லிட்டு சரி பார்த்தா சாரி கேட்டுக்கலாம்னு சொல்லி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே அப்படியே கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறா. பார்த்தா பக்கத்தில் அவங்க அம்மா நிற்கிற மாதிரி தெரியுது. அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னவா அப்போ தான் கண்ணு முழிச்சு கரெக்டாக பார்க்குறா. பக்கத்தில் இருக்கிறது அவங்க அம்மா கிடையாது, ஆன்ட்டி தான்.
அச்சோ கண்ணா உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் ஆன்ட்டின்னு கேட்கும்போது, இல்லை ஆன்ட்டி நான் வந்து ஏதோ நைட் மேர் அதனால தான் அப்படி சொல்லிட்டேங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி சரி எழுந்து வா, நான் ஏதோ உனக்கு சமைச்சு தரேன் சாப்பிட்லாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டா மட்டும் போதுமா, ஹெல்ப் பண்ணும்ல, அதனால தான் அவளால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க வந்து ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸ்க்குலாம் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 1945 ஜப்பானில் வந்து பெரிய வாரே நடந்துச்சு. அது மூலயமா நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஃப்ரீயாக ஃபுட் கொடுத்துட்ருக்காங்க ஆன்ட்டி. இந்த சோல்ஜர்ஸ்க்குமே அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நிறைய சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ளே வராங்க. இவ ஒரு தடவையும் பார்க்குறா ஹீரோ வருவானா மாட்டானாங்கிற மாதிரி. அவன் வரவே இல்லை, அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் வந்து ஆன்ட்டிக்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு சமைச்சு கொடுக்குறாங்க. அதில் ஹீரோயினுக்குமே ஃபுட்டு கொடுக்கறதுக்கு மறக்கவே மாட்டேன்றாங்க. ஹீரோயின் கிட்ட ரொம்ப கேரிங்காக அவளோட அம்மா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிக்கான்னு ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. இவ வந்து இந்த வில்லேஜில் தான் இருக்கா போல இருக்க. நிறைய ஃபுட்டு ஃபிஷ்ஷெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இதெல்லாம் வந்து சோல்ஜர்ஸ் கொடுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது ஆன்ட்டி சொல்கிறாங்க, சும்மாலாம் இதை வாங்கிக்க முடியாது, இந்த காசு பொடிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது, என்ன என்கிட்டே காசு கொடுக்குறீங்களா, பிடிங்க இது என்னோட பங்காக இருக்கட்டுங்கிற மாதிரி சொல்லி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அவளை கூப்பிட்டு ஹீரோயின் கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. 2 பேரும் சேம் ஏஜ் குரூப்புங்கிறதுனால உடனே செட் ஆயிருது. அப்படியே 3 பேர் சேர்ந்து கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சிக்கா வந்து இந்த மாதிரி வாலண்டியராக எல்லா ஒர்க்குமே பார்த்துக்கிட்டு இருக்கா. ரொம்ப நல்ல பொண்ணு. ஹீரோயினுக்கு உடனே அவ கூட செட் ஆயிருது. அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம்னு பார்த்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு பையன் வரான், இவன் பேர் இஷிகரா. இவனு மேலே வந்து சிக்காவுக்கு ஒரு க்ரஷ் போல இருக்கு. அதனால் அவனையும் பார்த்து நின்றுட்டு இருக்கா. அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் எல்லாரும் உள்ளே வராங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அன்றைக்கி தெரிச்சு ஓடி இருப்பாள்ல, இவ்வளோ நாள் அவள் எங்கே இருக்காளோ இன்னமுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். இப்போ இங்கே இவ்வளோ பார்த்ததுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவ சொல்கிறா, சாரிங்க அன்றைக்கி ஓடிட்டேங்கிற மாதிரி சொன்னவ எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கா. அதே மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே இவகிட்டையும் வந்து தன்னை பற்றிலாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹாய் யூரி, என்னோட பேர் தான் வந்து இஷிகரா. எனக்கு 21 வயசு ஆகுது. இப்போ வரைக்கும் நான் சிங்கிளாக தாங்க இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். பெருசாக வந்து ரொம்ப கோவமாவோ டஃபாலாம் பேசல, ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இன்னொருத்தன் வந்து, எனக்கெலாம் 22 வயசு ஆகுது, நானும் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரமாக அவளை ஒரு தடவை பார்க்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் வந்து ஜாலியாக தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதில் ஒருத்தர் இருக்க ரொம்ப டெரராக இருக்கார். இவரோட பேருக்கோ அவர் வந்து எதுவுமே பெருசாக பேச மாட்டேங்கிறாரு. அவர் கல்யாணம் ஆயிடுச்சு போல இருக்கு. அவர் குழந்தைய கூட வந்து இன்னும் அவர் போய் மீட் பண்ணலையாமா. அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த டெரராக பேசுவாங்களே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவை பற்றி பேச வரும்போது இஷிகராவே சொல்கிறான், அவர் பேச மாட்டார், நானே பேசிடுறேங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் எல்லாருக்குமே வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாருக்குமே ஆன்ட்டி வந்து ஃப்ரீயாக தான் ஃபுட் கொடுப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து, நேற்று நீங்கள் எனக்கு சாக்லேட் கொடுத்தீங்களா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உடனே வந்து பக்கத்தில் இருக்க இஷிகரா சொல்கிறான், ஓ அந்த சாக்லேட்டா, நான் வந்து இன்னொன்று கூட வச்சுருக்கேன், உனக்கு வேணுமாங்கிற மாதிரி சொல்லி கேட்டவா. இந்த பக்கம் சிக்கா வந்து எல்லாருக்கும் ஃபுட்லாம் டெலிவரி பண்ண உடனே இவனுங்க வந்து ஒவ்வொரு சாக்லேட் பாக்ஸாக எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவ யோசிக்கிறா ஹீரோயின், ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான சாக்லேட்டுங்கிற மாதிரி ஆன்ட்டி சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட எப்படி ஈஸியாக இதெல்லாம் கிடைக்குதுங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது தான் இவனுங்கெல்லாம் சொல்கிறானுங்க. என்ன விஷயம்னா, இவனுங்க பைலட்டாக இருக்கானுங்க, அதாவது சூசைட் பண்ணிக்கிற பைலட். அதுக்கு மீனிங் என்னென்னா, இப்போ வார்லாம் நடக்குதுல, அந்த டைமில் இவங்க எனிமி நாட்டுக்கு போயிட்டு சைட் ஃபுல்லாக வந்து பாம்பை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதோட போய் எங்கேயாவது ஒரு இடத்துல மோதி அந்த இடத்த வெடிக்க வைப்பாங்க. அந்த காலத்தில் இப்படி தான் இருந்திருக்காங்க போல இருக்க. இதெல்லாம் சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருதா. இவனுங்களாம் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறானுங்க, ரொம்ப நார்மலாக தான் இதெல்லாம் சொல்கிறானுங்க. ஆனால் ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ நாட்டுக்காக தன்னோட உயிரை தியாகம் பண்ண போகிறாங்களாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவ ஃபீல் பண்ணுறது என்னமோ தெரில, நம்ம ஹீரோக்கும் புரியுது. அவன் சொல்கிறான், கொஞ்சம் வெளில வரியா, நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும் போது இவளுக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கூட கிளம்பி வந்துட்டா. ஏன்னா அவனுக்கு நல்லாவே புரியுது, அவள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஃபேமிலி யாருமே கிடையாது, அதனால் அவளை கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறான். ரொம்ப தூரம் மலை காடுலாம் தாண்டி தான் வராங்க ஒரு இடத்துக்கு. அங்கே பார்த்தா செம்மையாக ஃப்ளவர்ஸாக இருக்குது. இதுதான் லில்லி ஃப்ளவர். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது நானும் எங்கள் அக்காவும் அடிக்கடி இந்த இடத்துக்கு தான் வருவோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அக்காவாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, ஆமாம் எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்களும் எப்போவுமே இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாது, நீ வந்து படிக்கணும் வேலைக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வாரில் அவங்க இறந்து போயிட்டாங்க, இப்போ அவங்க என் கூட இல்லைங்கிற மாதிரி சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்காகவா நீங்கள் வந்து போருக்கு போகணும்னு யோசிக்கிறீங்க? நீங்கள் போருக்கு போனீங்கன்னா நீங்கள் இறந்து போயிடுவீங்க. ஜப்பான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எதுக்கு நீங்கள் போருக்கு போய் உங்கள் உயிரை தியாகம் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க? இது மூலிமா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுதுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவன் பார்த்து சிரிக்கிறான். அவள, இதுக்கு சிரிக்கிறீங்க? நான் சீரியஸாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் லைஃப்பை யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. இது உங்கள் லைஃப் தானே, நீங்கள் தானே வாழணும். எதுக்கு வந்து நீங்கள் ஒருத்தவங்களுக்காக இதை சூசைட் பண்ணிட்டு சாகணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது
இவன் என்ன சொல்கிறான், நீ அப்படியே என்னோட சிஸ்டர் மாதிரியே பேசுகிற. என் சிஸ்டரும் அடிக்கடி இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பா. உன்னை பார்க்கும்போது அப்படியே என் சிஸ்டரை பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இங்கே பாருங்க, நான் உங்கள் சிஸ்டர் மாதிரி கிடையாது. நான் அந்த மாதிரி யோசிக்கவும் இல்லை. நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான், யாருக்காகவும் தன்னோட லைஃப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. அது கரெக்டும் கிடையாதுங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவன் தலையை தடவி கொடுத்துட்டு, இல்லை இல்லை நீ என் சிஸ்டர் மாதிரியே தான் இருக்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படி கோவம் வந்துடுது. என்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கோவமாக கோச்சிக்கிட்டு அங்கேருந்து வந்துட்டா. அப்படியே வீட்டுக்கு வந்து விதியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எங்கள் அப்பா பண்ணதே தப்புங்கிறது இப்போ வரைக்கும் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்க எல்லாருமே முட்டாள்தனமாக அதையே பண்ணுங்கிறாங்க. அடுத்தவங்களுக்காக நம்ம ஏன் உயிரை கொடுக்கணும்? அது மூலியமாக வந்து அடுத்தவங்க தானே பெனிஃபிட் ஆக போகிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி எதையும் யோசிக்க வேணாம்னு சொல்லி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சோல்ஜர்ஸ் வந்து நிறைய லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஆன்ட்டிகிட்ட கொடுக்குறாங்க. ஆன்ட்டியும் அந்த லெட்டர் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது தெரியப்படுத்தணும்னு நினைப்பாங்கல்ல, அதெல்லாம் லெட்டர்ஸாக எழுதி ஆன்ட்டிக்கு தான் கொடுப்பாங்க. ஆன்ட்டி தான் அதெல்லாம் போய் போஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. இப்போ கூட எல்லா லெட்டரையும் அழகாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி இதெல்லாம் உங்களுக்கு பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது, ஆமாண்டா எனக்கு இருக்கிறது அவங்க மட்டும்தானே, அதனால இதெல்லாம் பண்ணுறது எனக்கு ஹாப்பி தாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகலான்னு வரும்போது சிக்கா அந்த இடத்துக்கு வந்துடுறா. ஆன்ட்டி நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சைக்கிளை கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து ஹீரோயினுக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக பேசிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு வந்து எம்ப்ராய்டிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்குமாம்மா. ஷர்ட்டில் கூட எதோ எம்ப்ராய்ட் பண்ணியிருக்காளாமா. அதை ஹீரோயின் கிட்டே காமிக்கிறா. இது வந்து இஷிகார் அக்காவுக்கு தான் நான் பண்ணேன், கண்டிப்பாக அவர்கிட்ட நான் இதை காமிக்கணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இவள் வந்து அந்தளவுக்கு அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எப்படியும் அவன் வந்து அந்த போரில் போய் சாக தான் போகிறான். அப்படி இருக்கும்போது இவள் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாடேன்னு சொல்லிட்டு இவளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு தான் அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. ஆன்ட்டி வேற இல்லைல்ல, கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து சோல்ஜர்ஸ் எல்லாருமே சாப்பிட்றதுக்காக வந்துடுறாங்க. இந்த பக்கம் சிக்காவும் வந்து எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி ஓடிடுறா. ஸோ இப்போ இங்கே இருக்கிறது யார், ஹீரோயின் தானே. அதனால அவள் தான் எல்லாருக்குமே ஃபுட் எடுத்துகிட்டு வந்து சர்வ் பண்ணுறதுக்காக வரா. அப்போ இஷிகாரா கிட்ட போய் சொல்கிறா, உங்களுக்கு தெரியுமா சிக்கா உங்களை லவ் பண்ணுறா, நீங்கள் ஏன் வந்து அவங்கள மேரி பண்ணிக்கிட்டு வாழக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லும் போது இவனுங்க எல்லாருமே சிரிக்கிறானுங்க. இல்லை அது பாசிபிள் கிடையாது, மேரேஜ் பண்ணிக்கிறது ஓகே தான், ஆனால் இந்த டைமில் இப்போ மேரேஜ் பண்ணிட்டு வாழ்றது கரெக்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆண்டியும் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து இங்கே ஃபுட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது போல இருக்கு. இருந்தாலும் சாப்பிட்றதுக்காக வந்துட்டாங்களே சோல்ஜர்ஸை, அதனால அவங்கள சும்மா அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் கிடச்சது எல்லாத்தையும் போட்டு இவங்க சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், இந்த பாத்திரத்தில் சாப்பாடு மட்டும் கம்மியாகவே கூடாது. இவங்க கேட்குறப்பெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு பாத்திரம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவள் புரிஞ்சுக்கிறா இவங்க எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்காக பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் ஏன் இவ்வளோ வந்து எஃபோர்ட் போடுறீங்கன்னு கேட்கும்போது, ஏன்னா அவங்களாம் நமக்கு கடவுள் மாதிரி, நமக்காக தான் அவங்க வந்து போரில் போய் உயிரை கொடுக்க போகிறாங்க, நம்மளோட ஜென்ரேஷனுக்காக. அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம சேவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆன்ட்டி. அப்படியே ஹீரோயின் எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் வந்து காஃபி கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு சோல்ஜர் இருக்கார். அவரோட குழந்தைய வந்து போகிறதுக்கு முடியும் ஒரு தடவையாவது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோ வச்சிருக்காரு கையிலேயே. ஹீரோயினையும் கூப்பிட்டா அவகிட்டையும் ஃபோட்டோவை காமிக்கிறாரு. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, நீங்கள் எதுக்கு இப்போ போருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட சேர்ந்து ஹாப்பியாக வாழலாம்ல, அவங்களுக்கு நீங்கள் தேவை, நீங்கள் ஏன் இப்படி டிசைட் பண்ணீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, இல்லை இதை நான் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என் ஃபேமிலியை மட்டும் பார்க்கக்கூடாதுல, நாட்டையும் பார்க்கணும்ல, நாட்டுக்கும் நம்ம முக்கியம் இல்லைங்கிற மாதிரி சொல்லி அவங்க சொல்லும் போது, இல்லை யாரோ ஒருத்தவங்க எங்கேயோ உட்காந்துட்டு ஆர்டர் போடுறதுக்காக நீங்கள் ஏன் முட்டாள்தனமாக உங்கள் உயிரை கொடுத்துட்ருக்கீங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸருக்காக உங்கள் உயிரை நீங்கள் ஏன் தியாகம் பண்ணுங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இந்த பக்கம் கோவுக்கு டென்ஷன் ஆயிடுது. என்ன பேசிக்கிட்டு இருக்கா, நீ பார்த்தியா நாங்கள் அந்த மாதிரி பண்ணோன்ட்டு, நாங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு கோழெல்லாம் கிடையாது, யாரோ ஒருத்தவங்க சொல்கிற ஆர்டரை ஃபாலோ பண்ணுறதுக்குங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோவுமே அதான் சொல்கிறான், இங்கே பாரு ஆக்சுவலாக யாரோட ஆர்டருக்காகவும் நாங்கள் இந்த இடத்துக்கு வரல, எங்களுக்கு என்னென்னா ஜப்பான் ஹாப்பியாக இருக்கணும், இதுக்கப்புறம் இந்த மண்ணில் பிறக்கிற குழந்தைங்க யாரும் எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் எந்த ஒரு போரும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக எங்கள் உயிரை கொடுத்தா எங்களுக்கு ஹாப்பி தான், ஒரு வேளை ஜப்பான் தோற்று கூட போகலாம் எங்களுக்கு தெரியாது, அப்படி தோற்றா கூட நாங்கள் சந்தோஷமாக செத்து போவோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் சாகிறதால என்ன நடந்துட போகுதுன்னு யோசிக்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் தேவை, அது புரியுதா இல்லையாங்கிற மாதிரி கேட்கும் போது கோவம் டென்ஷன் ஆயிடுறாரு. கரெக்டாக ஆன்ட்டி உள்ளுக்குள்ளே வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து சரி சரி அப்புறமா பேசிக்கலாம் சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லி சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோயினுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அவங்க பொண்ணோட சமாதிக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அப்படியே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம சாகிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்க இறந்து போகிறது, அவங்களோட சமாதிக்கு வந்து நம்ம பூ வைக்கிறது, அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் தெரியுமா, என்னோட குழந்தை இறந்து போயிட்டாலும் கண்டிப்பாக இவங்க எல்லாரும் மூலியமாக நம்ம குழந்தைங்க எல்லாருமே உயிரோடு இருப்பாங்கன்னு நம்புவேன், ஃப்யூச்சர் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது
அங்கே ஒரு குட்டி பொண்ணு உட்காந்துருக்கா, ரொம்ப முடியாமல் உட்காந்துருக்கா. உனக்கு பசிக்குதாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆப்பிள் எடுத்து கொடுக்கும்போது அந்த குழந்தை ரொம்ப நாளாக சாப்பிடல போல இருக்குது, டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. உங்கள் அம்மா அப்பா எங்கன்னு கேட்கும்போது அவங்கள எனிமி சோல்ஜர்ஸை கொண்டுட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தை அழ ஸ்டார்ட் பண்ணிடுதா. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவளும் அப்பா இல்லாமல் தானே வளர்ந்துருப்பா, கூட அம்மா இருக்கும் போதே இவள் வந்து ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை அக்கா, நான் இருக்கேன்ல, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு தெரியும் இந்த போரில் வந்து ஜப்பான் தோற்றுரும், ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவன் இந்த மாதிரி பேசுகிறத பின்னாடியிலேருந்து ஒரு ஜென்ரல் வந்து கவனிச்சிடுறாரு. எது ஜப்பான் தோக்குமா, என்ன சொல்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. உடனே ஹீரோயின் வந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இப்போ நீ என்ன சொன்ன, ஜப்பான் தோத்துருந்தானு சொன்ன, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த நாட்டிலே இருந்துக்கிட்டு நாட்டுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருப்ப, நீ பாத்தியா ஜப்பான் தோக்கணும், நீ என்ன ஜோசியக்காரியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டவர் டக்குன்னு போய்ட்டு அடிச்சு கீழே தள்ளி விட்டுறாரு அவளை. ஆனாலும் ஹீரோயின் அவளோட பாயிண்டில் கரெக்டாக இருக்கா, அவள் மாற்றி பேசுகிற மாதிரியே இல்லை, கண்டிப்பாக ஜப்பான் தோக்க தான் போகுது, அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அதே தான் பேசிக்கிட்டு இருக்கா. நீங்கள் சொல்கிறதுக்காக எல்லாம் மாறிடும்னு நினைக்கிறீங்களா, இந்த போரே ஒரு முட்டாள்தனமான விஷயம், எதுக்கு போர் நடக்குதுன்னு எனக்கு தெரிலங்கிற மாதிரி சொல்லி கத்தும் போது அவரும் வந்து டென்ஷன் ஆகிட்டு, கேப்பாரு திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஜப்பான் தோத்துரும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லும் போது, எனக்கு வந்து ஆசை ஜப்பான் ஜெயிக்கணும்ன்ட்டு, ஆனால் தோற்று போச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், நான் தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துட்டான். இவர் ஹீரோ கிட்டே சண்டைக்கு போயிடுறாரு. ஒரு கடத்தலாம் அடித்து அவனே கீழே தள்ளி விட்டுட்டு அவனை அடிக்கலான்ட்டு போகும்போது அந்த இடத்துக்கு ஆன்ட்டி வந்துடுறாங்க. ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்க, என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவர் தான் நம்மளோட கடவுள், நமக்காக சூசைட் பண்ணிக்க போகிற கடவுள், அந்த சோல்ஜர் மேலே போய் கை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும் போது இந்த ஜென்ரலுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ தெரியாதுங்க சாரிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் எதுவும் பேசலை, அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஆன்ட்டி தான் ஹீரோயினை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. உடனே இந்த ஹீரோ என்ன பண்ணுறான், அவள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். இப்போ இருக்க மாதிரி ஐஸ்கிரீம்லாம் கிடையாது, இந்த தண்ணியில் கொஞ்சமாக சக்கரை சேர்த்துட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி அதை வந்து ஐஸ்கிரீம் மாதிரி கொடுப்பாங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு சாப்பிடலாமா வேண்டாமான்னு சொல்லி 2 நிமிஷம் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்க்குறா, உண்மையிலே அது நல்லா இருக்குது, இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் சொல்கிறா, இது சாப்பிடும்போது அவ்வளோ ஹாப்பினஸாக இருக்குங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு ஆமாம் இதை சாப்பிடும்போது எனக்குமே ஹாப்பியாக தான் இருக்குங்கிற மாதிரி ஹீரோ அவள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கும் ஹீரோயினை லைட்டாக பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த மாதிரி தாட் மனசுக்குள்ளே வரவே கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காமிக்கிறாங்க, ஹீரோயினை எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலாக வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா நியூஸை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி பைலட்டாக போகிறாங்க தெரியுமா, அவங்க அந்த நாட்டில் போயிட்டு இறந்து போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த அடுத்த நாட்டில் போய் இவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும். அவங்கள வந்து துடிக்க கொள்ளுவாங்கிற மாதிரி அதை பற்றிலாம் பேசி லைட்டாக பயப்படவும் தான் செய்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோயினால் காது கொடுத்து கேட்க முடியல, ஏன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இவங்களை பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கிறா. நாட்டுக்காக, நமக்காக, நம்ம இன்னைக்கு வாழ்கிற ஜென்ரேஷனுக்காக இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்களான்னு சொல்லி அதை யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஆன்ட்டி இவளை கூப்பிட்டு, இங்கே பாருமா, என்கிட்ட இந்த திங்ஸ்லாம் இருக்குது, இது எல்லாமே என் பொண்ணோடது தான், ஆனால் யூஸ் பண்ணதே இல்லை, இது ரொம்ப புதுசாக தான் இருக்குது, இதை கொண்டு போய் பக்கத்து கிராமத்தில் கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரைஸ் கொஞ்சம் கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வா, சோல்ஜர்ஸ்க்கு நைட்டு சாப்பாடு கொடுக்கணும்ல, எடுத்துகிட்டு போங்கிற மாதிரி சொல்லும் போது ஹீரோயின் வேணாங்கிற மாதிரி சொல்கிறா. எதுக்கு உங்கள் பொண்ணோட திங்ஸை கொடுக்கணுன்ட்டு. ஆனால் ஆன்ட்டி கேட்கல, சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, முழிச்சிக்கிட்டே தான் வரா. ஆன்ட்டி எதுக்கு இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு இவளுக்கு புரியல. அப்படியே பார்க்குறா, எல்லோரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா மேலே அப்படியே எனிமி ஃப்ளைட்லாம் பறந்துக்கிட்டு இருக்கா. சுற்றி இருக்கவங்களா ஓடுங்க எல்லாம் ரிவர் சைடை நோக்கி ஓடுங்க, அங்கே போனால் மட்டும் தான் சேஃப்டிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா, ரிவர் பக்கம் ஓடாமல் அவள் கிராமத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அங்கே தானே ஆன்ட்டி இருக்காங்க, ஆன்ட்டியை கூட்டிகிட்டு போகணும்ல, அதனால வந்து கிராமத்துக்குள்ளே ஓடி வரா. ஏன்னா கிராமத்துக்குள்ளே தான் குண்டுலாம் போட்டுட்ருக்காங்க. அப்படியே எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு கையில் என்னென்னலாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இவள் அப்படின்னு அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் போகிறா. அங்கே போய் பார்த்தா ஆன்ட்டியை காணோம். இவன் மாட்டிக்கிட்டா நெருப்புக்குள்ளே, எந்த பக்கம் போகிறதுனே தெரில, அப்படியே கண்ணுலாம் சுற்றுது, எல்லா பக்கமும் நெருப்பாக இருக்க. அப்போ அவங்க அம்மாவை நினச்சி யோசிக்கிறா, அம்மா சாரிம்மா, எனக்கு இப்போ புரியுதுமாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ப்ளீஸ் யாராவது இருக்கீங்களா, என்னை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அந்த இருட்டுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது. நான் இங்கே தான் இருக்கேன், எங்கே இருக்க யூரி, எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான், அவளுக்காக தான் வந்திருக்கான். அங்கே இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஹீரோயினுக்கு வந்து அவனோட ட்ரெஸ்ஸை கொடுத்து அப்படியே முதுகு மேலே தூக்கிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்படியே போகும்போது பார்க்குறாங்க, அங்கே சின்ன சின்ன குழந்தை
குழந்தைங்களாம் இறந்து கிடக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு ஆப்பிள் கொடுத்துருப்பால, அப்பா அம்மாவை இழந்த குழந்தை, அந்த குழந்தை கூட செத்து கிடக்குறான் அந்த இடத்துல. இவளால் இதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு கடத்துக்கு மேலே அவள் சொல்கிறா, என்னை இறக்கி விடுங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே விழுந்தவ செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. ஹீரோ கேட்குறான், எல்லாரும் இவரை நோக்கி ஓடும் போது நீ மட்டும் எதுக்கு ஊரை நோக்கி ஓடணுங்கிற மாதிரி கேட்கும் போது, பின்ன என்ன ஆன்ட்டி அப்படியே தனியாக விட்டு வர சொல்கிறீங்களா? நான் ஆன்ட்டியை கூட்டு வரலான்ட்டு தான் போனேன், அதனால தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு கோவம் வந்துடுது. அவள் கையை பிடிச்சி, நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, உனக்கு எதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் எனக்கு உயிரே இல்லை, உன்னை தேடி எப்படி அலைஞ்சு வந்தேன்னு தெரியுமா, இந்த மாதிரிலாம் இன்னமும் பண்ணாத யூரி, ப்ளீஸ் இப்படி பண்ணாதங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளும் எதுவும் பேசலை, அவனும் எதுவும் பேசலை. 2 பேருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவனுக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே இல்லை. நம்ம என்னடா பேசி வச்சோங்கிற மாதிரி சொல்லி அதை பற்றியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே வெளியில் வந்து பார்த்தா இவன் கூட இன்னொருத்தவன் இருந்திருப்பான்ல, வேற யாரும் இல்லை, இந்த 22 வயசுன்னு சொல்லியிருந்திருப்பான்ல பையன் கியோ, அவன் தான் நின்றுட்டுருக்கான். ஹீரோ வந்து கேட்குறான், என்னாச்சு தூங்கலையாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் என் ஃபேமிலி என் கண்ணு மூடி சாகிறதையும் பார்க்க முடியாது, அதுக்காக அவங்கள விட்டுட்டு சாகிறதுக்கும் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும் போது இவன் அப்படியே முடிச்சுட்டே நின்றுட்டுருக்கா. உடனே இவன் கேட்குறான், அம்மா உங்கள் கண்ணு முடி யூரி இறந்து போயிட்டா, நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னு கேட்கும் போது, இப்போ வரைக்கும் நான் அதை பற்றிலாம் திங்க் பண்ணல, அதோட முக்கியமான விஷயம் யூரி வந்து என்னோட சிஸ்டர் மாதிரி, வேறு எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு அவன் மேலே கிடையாதுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுட்டு அவனும் அந்த இடத்துல விட்டுடுறான். அப்படியே நெக்ஸ்ட் சீனில் காமிக்கிறாங்க, சிக்கா ஃபீல் பண்ணிகிட்டே அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கா. என்ன விஷயம்னா, இன்னும் 2 நாளில் இவங்க எல்லாருமே சூசைட் பண்ணிக்கிறத தெரிஞ்சுமே அந்த இடத்துக்கு போகிறாங்க பக்கத்து நாட்டுக்கு. இது தெரிஞ்ச ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இவ வந்து ஹீரோவை தான் தேடிக்கிட்டு ஓடி வரா. பார்த்தா ஹீரோ அப்போ தான் உள்ளுக்குள்ளே வரான். ஏன்னா இவன் பயந்துருப்பா, ஆல்ரெடி இவன் போயிட்டானோன்ட்டு. இப்போ அவனை பார்த்த உடனே தான் உயிரே வருது. ஆனால் கண்ணிலேருந்து தண்ணி தார தாரையாக கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இன்னும் 2 நாள் தான் தெரிஞ்ச உடனே இன்னும் கஷ்டமாக இருக்குது ஹீரோயினுக்கு. அழவும் முடியல, சிரிக்கவும் முடியல. ஆனால் நாட்டுக்காக உயிரை தியாகம் பண்ணுறவங்கள நம்ம வந்து கச்சுப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி மட்டும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஒரு ஃபீலிங்கே அவங்க கண்ணிலலாம் இல்லை. நாட்டுக்காக சாக போகிறோன்னு சொல்லி சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் ஹீரோயினால் தான் அவங்க ஃபேஸ்லாம் பார்க்க முடியல. ஒரு இடத்துல வந்து ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. என் அப்பாவும் இப்படி தானே ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக கியோ போகிறத பார்க்குறா. இங்கே என்ன பண்ணுறீங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, என்ன பிரச்சனைங்கிற மாதிரி கேட்கும் போது, இல்லை நான் போகணும், இங்கேருந்து போகணுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எங்கே போகிறீங்க? அதான் 2 நாள் தானே போக போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எங்கே போகிறீங்கன்னு கேட்கும் போது, இல்லை என்னோட ஊருக்கு போகணும், என்னோடய ஃபேமிலியை நான் பார்க்கணும், அதனால் நான் இங்கேருந்து போகணுன்னு ஆசைப்பட்றேங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இவனோட ஃபேமிலி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க போல இருக்கா. இவனோட லவர் மட்டும்தான் இருக்கா. அவளோட ஃபேமிலி இறந்து போயிட்டாங்க. அவளுக்கு காலில் வேற அடிபட்டுருச்சு, அவளால் நடக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லாம் தெரிஞ்சு தானே இந்த இடத்துக்கு வந்தேங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது இவன் காலிலே விழுந்துட்டான். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோங்க பிரதர், என்னோட லவர் வந்து கால் கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அட்லீஸ்ட் அவள் சாகும்போது அவள் பக்கத்துலையாவது நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ட்ரூவான லவ்வுக்கு இந்த மரியாதையாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் தெரிஞ்சு தான் வந்தேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ என்னால் முடியல. என்னால் வந்து நான் சாக போகிறேன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போவேன், எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன், எவ்வளோ தூரமாக வேணால் ஓடி போயிடுறேன், நான் கோழையாக கூட இருந்துட்டு போகிறேன், ஆனால் என்னோட லவருக்காக நான் நிற்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். ஏன்னா ஹீரோவுக்குமே இதே ஃபீலிங்ஸ் இருக்குது. இவன் ரொம்ப சின்ன பையன், அப்படி இருக்கும்போது அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி யோசிக்கிறான். இப்போது நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து அனுப்பி வைக்கிறான். பார்த்தா மற்ற எல்லா சோல்ஜர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. கோலாம் டென்ஷன் ஆயிடுறாரு. ஏண்டா கோலத்தனமாக அப்படி முதுகு காட்டிட்டு ஓட போறியா நீலாம் வந்து இந்த நாட்டுக்கே அசிங்கம்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசும்போது இந்த பக்கம் எல்லாருமே என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ரொம்ப சைலண்டாக நின்றுட்டு இருக்காங்க. உடனே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறான். ஆனால் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. சும்மாவே அவர் வந்து கத்திட்டு தான் இருப்பார், இப்போ ரொம்ப அதிகமாக கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் இப்போ கியோ பேசல, ஹீரோயின் பேச ஸ்டார்ட் பண்ணுறா. இங்கே பாருங்க, ஒருத்தவங்களை லவ் பண்ணால் அந்த ஃபீல் எப்படி இருக்குங்கிறத அவங்கள லவ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு வந்து சாகணும்னு தோணுது, உங்களுக்கு அந்த தைரியம் இருக்குன்னா நீங்கள் ஓகே கிரேட் தான். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை. அவர் அவரோட லவ்வரை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு. அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது எல்லாருமே சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா யார்கிட்டையுமே பதில் இல்லை. அது கரெக்டான கொஷின் தானே. அதனால் எல்லாருமே சேர்ந்து, சரி நீ போடா, நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், நாங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக எழுந்து போயிரு, கண்டிப்பாக நீ ஹாப்பியாக இருப்பேன்னு நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்கும் சேர்த்து நீ வாழ்ந்தீன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்கே இருந்தாலுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவனும் எல்லாரையும் பார்த்து ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து எழுந்து ஓடி போயிடுறான். ஹீரோ கிளம்பி போகிறான்ல நாளைக்கு. அதனால ஹீரோயின் வந்து அந்த லில்லி தோட்டம் இருக்கும்ல, அங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்படியே அவன்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆக்சுவலாக அவனுக்கு வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசையாம்மா, எனக்கு வந்து டீச்சர் ஆகி நிறைய பேரை படிக்க வைக்கணும், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஒரு புதிய ஜென்ரேஷனை உருவாக்கணும்னு ஆசை. ஆனால் அதை வந்து என்னால் பண்ண முடியல.
கண்டிப்பாக நீ பண்ணுவேன் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்குது தெரியுமா, இந்த ஃப்ளவர் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரே ஹாப்பினஸாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே உட்காந்துருக்கான். இதெல்லாம் கேட்குற ஹீரோயினுக்கு கோவமாக வருது. அதனால் டைரெக்டாக கேட்குறா, இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு வேலை, நீங்கள் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டா இப்போ கூட உங்களால் ஆக முடியும். இங்கே இருக்காதீங்க, இங்கேருந்து ரொம்ப தூரமாக போயிடுங்க, இந்த போர்லாம் நடக்காத ரொம்ப தூரத்துக்கு போயிடுங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து டீச்சர் ஆகலாம். நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். என்ன நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. இங்கே பாருங்க, நான் சொல்கிறது முட்டாள்தனமாக இருக்கலாம், இல்லை நீங்களே என் மேலே கோவப்படலாம், ஆனால் இந்த போரில் ஜப்பான் தோற்று தான் போகும். கண்டிப்பாக ஜப்பான் வின் பண்ணாது. இது வந்து நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, ஆனால் இதுதான் ஒரு ட்ரூத்து. அதனால தான் சொல்கிறேன், இந்த தடவை நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தால் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லும் போது அவன் சொல்கிறான், இல்லை ஜப்பான் தோக்க போகிறதுனே என் கண்ணு மூடி தெரிஞ்சால் கூட நான் ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை என்னால் எதையாவது ஒன்று சேஞ்ச் பண்ண முடியும்ல. உனக்கு தெரியுமா, இந்த வார் மட்டும் அவங்க கையில் கிடச்சிதுன்னு வச்சுக்கேன், நம்ம நாட்டில் ஒருத்தவங்களையும் நல்லா வாழ விட மாட்டாங்க, எல்லாரையும் கஷ்டப்படுத்துவாங்க. குழந்தைங்கள் ஆரம்பித்து பொண்ணுங்க வரைக்கும் ஒருத்தவங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. என் நாட்டு மக்களுக்காக, என் நாட்டு பெண்களுக்காக, என் நாட்டு குழந்தைங்களுக்காக நான் உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு சந்தோஷம் தான் படுறேங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு மேலே அவங்ககிட்ட என்ன பேசுறது, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துட்டா. எல்லாரும் வந்து நாளைக்கு காலைல கிளம்ப போகிறாங்க. அதனால உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிக்காவுக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்குது. இஷிகாரை அவள் பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கா அந்த இடத்துல. எல்லாருக்குமே தெரியும் இதுதான் அவங்களோட கடைசி மீல்ன்ட்டு. அதனால அவங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துட்ருக்காங்க ஆண்டி. அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களா எழுந்து அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறத அப்படியே ஹாப்பினஸோடு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண போகிறோம், அதுக்கும் சேர்த்து தைரியமாக இருக்கணும்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதனால கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க மனசில் தோன்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆன்ட்டியுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஒரு சைடு ஃபீல் பண்ணவும் தான் செய்கிறாங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு கடவுள் மாதிரி, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சிக்கா என்ன யோசிக்கிறானா, இப்போ சொல்லனா எப்போ சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இவ தான் எம்ப்ராய்டிங் பண்ணுவாள். அதனால கையாலேயே ஒரு பொம்மை செஞ்சுருக்கா போல இருக்க. அது கொண்டு வந்து ஷிகரா கிட்ட கொடுத்துட்டு, இது என்னோட மினி வெர்ஷன், நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா இதை கையில் வச்சுக்கோங்க, நான் உங்கள் கூடயே இருக்கிற மாதிரின்னு சொல்லும்போது, அப்போ இதை ஹக் பண்ணால் ஒன்று ஹக் பண்ண மாதிரியான்னு சொல்லிட்டு இப்பயுமே வம்பிழுத்துக்கிட்டு இருக்கான் அவகிட்ட. அவளும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ திரும்பி பார்க்குறான் ஹீரோயின் கிட்டே இதெல்லாம் பேசலான்ட்டு. ஆனால் ஹீரோயின் எதுவும் பேச ரெடியாகவே இல்லை, சோகமாக இருக்கா. சரின்ட்டு இவன் வெளில வந்துட்டான். பார்த்தா அங்கேருந்து ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. ப்ளீஸ் போகாதீங்கிற மாதிரி சொன்னவ அப்படியே அவன் ஃபேஸை பார்க்குறா. இங்கே பாருங்க, நான் உங்கள் சிஸ்டர் மாதிரி போகாதீங்கன்னு சொல்லி உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை, ஆனால் நான் ரொம்ப தைரியசாலியும் கிடையாது, அதனால எங்களால் நாளைக்கு வர முடியுமான்னு தெரில. இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே போயிருந்தாலும் என்னை மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனுமே சிரிச்சுக்கிட்டே அவள் ஃபேஸை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இவன் நெக்ஸ்ட் டே பார்த்தா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆண்டி சொல்கிறாங்க, இன்றைக்கி எல்லோரும் கிளம்புறாங்கம்மா, வா போகலாங்கிற மாதிரி சொல்லி கூப்பிடும்போது, இல்லை ஆண்டி எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை, நான் வரலங்கிற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. சரின்ட்டு இவங்க 2 பேரும் பாய் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. இவ அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து ஆண்டி நிறைய லெட்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே, அதில் வந்து ஹீரோட பேர் போட்டு ஒரு லெட்டர் இருக்குது. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஹீரோட ஞாபகம் வந்துருச்சு. உடனே வந்து அவனை மீட் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தெரிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் எல்லாருமே அந்த போருக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் இதான் லாஸ்ட் ஃப்ளைட்டுன்ட்டு. அதனால எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு ஊர்க்காரங்கள்ட்டலாம் பேசிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப தூரத்துலேருந்து வரணும்ல, கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கா. ஒரு கடத்தெல்லாம் கீழே விழுந்துட்டா. அதுக்கு மேலே ஓடியே தான் வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் வரத்துக்கு முடி எல்லாருமே ஃப்ளைட்டில் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பார்த்துக்கிட்டே தான் கிளம்புறாங்க. ஒருத்தர் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஷிகரா இருக்கான்ல, அவன் வந்து சிக்காவோட அந்த பொம்மையை வச்சுக்கிட்டே அவளுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே வந்து பார்க்குறா. பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோ கிளம்பிட்டான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்கிரா அக்கிரான்னு கத்திக்கிட்டே தான் ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஹீரோ அப்படியே அவளுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போகிறான். அவன் கையில் வந்து அந்த லில்லி ஃப்ளவர் இருக்குது, அவளோட ஞாபகமாக தான் அதை எடுத்துகிட்டு போகிறான். இவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. கடைசியாக ஒரு குட் பை கூட சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பாக அவர் இறந்து போக போகிறாருன்னு தெரியும். ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் அவருக்கு சாவாது கொஞ்சம் வலி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. இப்போ அப்படியே கண்ணு முடிச்சு பார்க்குறா. அன்றைக்கி நைட் அந்த குகைக்குள்ளே வந்திருப்பாள், அதே குகைக்குள்ளே தான் அவள் இருக்கா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்ட்டு. அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்குறா. அவள் அன்றைக்கி பார்த்த வயல்வெளி எதுவுமே இல்லை. நார்மலாக ஃபஸ்ட் டே உள்ளுக்குள்ளே வரும்போது வெளியில் வந்து இந்த சத்தம்லாம் கேட்டுக்குள்ள வெஹிக்கிள் சவுண்டு அதுதான் கேட்குது. புரிஞ்சிருச்சு நம்ம திருப்பி வந்து ப்ரெசென்ட்டுக்கு வந்துட்டோன்ட்டு. சுற்றி முற்றி பார்க்குறா. ஒருவேளை இது எல்லாமே கனவாக இருக்குமோ, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வரா. அவள் என்னைக்கு வீட்டை விட்டு வெளில போயிருந்தாலும் அடுத்த நாள் காலையில் தான் ஆயிருக்கு. அதை
அவ்வளோதான், ஆஃப் டே தான் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம கனவு தான் கண்டிருக்கோம் போல இருக்கு. ஆனால் இந்த கனவு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் பார்க்குறா. இவ்வளோ நாள் வந்து அந்த பாஸ்டில் இருந்துட்டு வந்து இந்த ப்ரெசென்ட் வந்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அவங்க அம்மா தான் எங்கன்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா கதவை திறந்துட்டு ஓடி வராங்க. ஏன்னா அவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக இவ்வளோ தேடிட்டு இருந்திருப்பாங்க போல எல்லா பக்கமும். செல்லம் வந்துட்டியா, உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மா ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லும்போது அம்மா அம்மான்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இங்கே பாரு, அம்மா உன்னை அப்படிலாம் விட்டுற மாட்டேன், எப்பயும் அம்மா உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லும்போது சாரி மம்மி, நான் ரொம்ப அதிகமாக பேசிட்டேன், அப்பா ரொம்ப பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க, என் அப்பா எனக்கு ஹீரோ மாதிரின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவள் பேச ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பா முன்னாடி உட்காந்து சாரி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே இவ உணர்ந்துட்டா. இவ பண்ணதெல்லாம் தப்புங்கிறது இவளுக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவளுக்கு புரிஞ்சிருச்சு, என்னதான் இது கனவாகவே இருந்ததுன்னு அவளுக்கு தோணினாலும் அகிரா உயிரை கொடுத்தது தனக்காக தான், தன்னை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்காகன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள்லேருந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா. அவங்க அப்பா ஃபோட்டோக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கா, அவர்கிட்ட உட்காந்து பேசுகிறா. இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறா. எப்பயுமே கிளாஸ்க்கு போனால் உம்முன்னு உட்காந்துருப்பா, யார்கிட்டையும் பேச மாட்டா. ஆனால் இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போனோடனே அவளுக்கு என்னமோ தெரில, எல்லாருக்கிட்டையும் பேசணும்னு தோணுது. இவளே வாண்டடாக போயிட்டு எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்க யாருக்குமே ஒன்றும் புரியல. ஹீரோயினா இதை எப்பயும் அவாய்ட் பண்ணிட்டு போகிற பிள்ளை தானாக வந்து வாண்டடாக பேசுதேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அவகிட்ட ஹாப்பியாக பேசுகிறாங்க. அப்போ சார் சொல்கிறாரு, நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போகிறோம், எல்லோரும் ரெடியாக இருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் ஓகேன்ட்டு கிளம்பி வரா. பார்த்தா இந்த ஃப்ளைட்லாம் இருக்கும்ல, இந்த போரில் யூஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த மாதிரி ஃப்ளைட்லாம் நிறைய அங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படியே சுற்றி முற்றி எல்லாரும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே எல்லா பக்கமும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோன்னே இவளுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்னு. வேறு யாரும் இல்லை, அவளோட லவ்வர். அதான் நம்ம ஹீரோ தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கான். கியோ அங்கேருந்து ஓடி போயிருந்திருப்பான்ல, அவன் செத்துருக்க மாட்டான் அந்த போரில். அதுக்கப்புறம் இந்த மியூசியத்தையும் அவன் தான் உருவாக்கியிருப்பான். அதில் இவங்க எல்லாரோட லெட்டர்ஸையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான். அதில் ஹீரோயின் பார்க்குறா, அகிரா எழுதின அதே லெட்டரும் இருக்குது. அதில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, அவன் வந்து ஒரு பெரிய உண்மையே அவகிட்ட சொல்லியிருக்கான். இங்கே பாரு யூரி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே உன்னை தோணிக்கிட்டே இருக்கும், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அது உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு யோசித்தேன். அதனால தான் நான் எப்போவுமே உன்கிட்ட நீ என்னோடய சிஸ்டர் மாதிரின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது நான் உனக்காக சொல்லலை, எனக்கு நானே சொல்லிக்கிட்டது. உன் மனசில் ஆசையை வளர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன். ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை அளவுக்கு அதிகமாக காதலிச்சிட்டேன். அந்த காதில் வெளிப்படையாக உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக என்னால் வந்து இந்த போருக்கு போகவே முடியாது. அந்தளவுக்கு எனக்கு தைரியம் வராது உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு. என் லைஃப்பில் இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம், இந்த நாள் எப்படி போகுங்கிற மாதிரி பயந்துக்கிட்டு இருக்கும் போது தேவதை மாதிரி என் லைஃப்குள்ளே நீ வந்தா. உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னமோ தெரில, ஒரு தேவதையே என்கிட்ட வந்த மாதிரி ஃபீல் ஆகும். நீ சிரிக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உன்னை நான் வந்து மறைஞ்சிருந்து ரசிச்சிருக்கேன். என்ன அதெல்லாம் உன்கிட்ட சொன்னது கிடையாது, அது சொல்கிறதுக்கு எனக்கு தைரியமும் இருந்தது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், ஒருவேளை இந்த இடத்துல இந்த போர் எதுவுமே இல்லாமல் இருந்து ஒரு நார்மலான ஒரு ஊரில் நம்ம பிறந்து வளர்ந்து அந்த இடத்துல ஒன்று மீட் பண்ணியிருந்தேன்னா நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ என்னால் சொல்ல முடியல, ஆனால் என்றைக்குமே நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் எழுதியிருக்கான். இதெல்லாம் பார்க்குற ஹீரோயினுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போ நடந்தது எதுவுமே கனவு கிடையாது, உண்மையிலே இது எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அந்த இடத்துல செம்மையாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அவளோட ஃப்ரெண்டு வந்து என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல இறந்து போனவங்களோட எல்லா ஃபோட்டோவுமே இருக்கு, அதுக்கு நடுவில் ஹீரோவோட ஃபோட்டோவுமே இருக்குது. அப்படியே அங்கேருந்து கிளம்பி வந்தவன் அந்த குகைக்கு பக்கத்தில் பார்க்குறா. ஒரு லில்லி ஃப்ளவர் வந்து பூத்துருக்கு. அதை பார்த்தோன்னே என்னமோ தெரில, ஹீரோவே வந்து அவள் முன்னாடி வந்த மாதிரி அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அதுக்கிட்ட உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறா. அன்னிலேருந்து என்ன யோசிக்கிறானா, நமக்கு ஹீரோக்கு வந்து டீச்சர் ஆகணும்னு ஆசை இல்லை, அந்த ப்ரொஃபஷனை தான் எடுத்து படிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறா. அவங்க அம்மாவுமே அதுக்கு ஓகே சொல்லிடுறாங்க, நீ என்ன பண்ணாலும் ஓகே தாண்டா கண்ணான்னு சொல்லும்போது, அம்மா இதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டப்பட வேணாம், நானும் பார்ட் டைம் போகிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி சொல்கிறா. அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தன்னோட பொண்ணு சேஞ்ச் ஆனதில். இந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஜாமா வேண்டி கார்டு போட்டு முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது நான் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஆனால் அப்போலேருந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு தடவையும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இன்னமும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நம்ம நாடாக இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை இந்த பீப்புள்ஸ் எல்லாருமே நமக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே உண்மையாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஒரு நாட்டை எந்த அளவுக்கு நாசம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாசம் பண்ண ஒரு ஸ்டோரி. அது வந்து அப்போ நடந்துருச்சு, இப்போ எல்லோரும் நார்மல் ஆகிட்டாங்கங்கிற மாதிரி இந்த மூவியில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்பயும் எதுவுமே நார்மல் ஆகலை. எல்லா இடத்துலையும் எல்லாரும் யாரோ ஒருத்தவங்களோட ஈகோக்காக நிறைய சோல்ஜர்ஸ் இந்த மாதிரி உயிரை விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட சுற்றி எல்லா இடத்துலையும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போல்லாம் என் மைண்டுக்குள்ளே ஓடுற தாட்டு ஒன்று தான், இதனால நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க, இவ்வளோ பேரை கொண்டு குவிக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கிடச்சிருமா, நிம்மதியாக உங்களால் நைட்டு தூங்க முடியுதாங்கிற மாதிரி தான் கேட்கணும்னு தோணும்.
ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் அடுத்த நாட்டுக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு அவங்கக்கிட்ட பிரச்சனை பண்ணி அங்கே இருக்க மக்கள்லாம் கொன்று எதுக்கு என்ன கிடைக்க போகுது? அதனால உங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஆச்சுல ஒழுங்காக வாயை மூடிட்டு சும்மா இருந்துட்டு போயிட முடியாதா? தேவையில்லாமல் எல்லாரையும் கொன்று குவிச்சு அதுதான் ஒரு சாதனையா? அது மூலயமா தான் இது உங்களோட வீரத்தை காமிக்கணுமா? என்னால் இதெல்லாம் முடியுங்கிறத காமிக்கிறதுக்கு மக்களை கொன்று தான் காமிக்கணுமாங்கிற மாதிரி சொல்லி தோணும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கும். ரீசெண்ட் டேஸில் நடக்கிற இஷ்யூவால் ஒரு கேஸ் கிடைக்கல, ஒரு பெட்ரோல் ரேட் ஏறுதுங்கிறது நமக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அங்கெல்லாம் மனுஷங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட குடும்பத்தோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அங்கே இருக்க சோல்ஜர்ஸோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நான் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து போட்டிருந்தாங்க, ஒரு சோல்ஜரோட ஃபோனை ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருந்தாங்க. அந்த ஃபோன் ரொம்ப நொறுங்கி தூள் தூளாக இருந்துச்சு. அதில் கூட வந்து டெய்லி அந்த சோல்ஜர் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாராம், இந்த போர் முடியுதான்ட்டு. ஏன்னா கடைசி வரைக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த போர் முடிஞ்சிடாதா, இங்கேருந்து போய் என் குடும்பத்தை நான் பார்த்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி செக் பண்ணிகிட்டே இருந்தாராம்மா. அதை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்னா உண்மையாக இதெல்லாம் நடக்குது. படமாக வந்து நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். நம்மளாம் ஹாப்பியாக இருக்கோங்க. உண்மையாக சொல்லப்போனால் நம்மளாம் ஹாப்பியாக இருக்கும், நமக்கு வேணுங்கிற சாப்பாடு கிடைக்குது, நம்ம ஃப்ரீடமாக இருக்கும். இந்தியாவில் பிறந்ததுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் வச்சுருக்கணும். ஆனால் மற்றவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணும்? எதுக்கு அவங்கள கொல்லணும்? எந்த பக்கம் போனாலும் ஜாதி, அதுக்கப்புறம் மதம், இந்த மாதிரி பிரித்து சண்டை போடுறது, இல்லை நாட்டை விட்டு நாடு சண்டை போடுறது, தன்னோட தலைமையை காமிக்கிறதுக்காக சண்டை போடுறது, இதெல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்மளால் எதையுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களாம் ஈகோ பிடிச்ச ஆளுங்க. அவங்களோட ஈகோக்காக மக்களை கொல்ல தான் போகிறாங்க. நம்மளால் ஃபீல் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு என்ன நம்மளால் பண்ண முடியும்? ஆனால் நம்மளால் ஒன்று மட்டும் பண்ண முடியும், நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கலாம். இந்த லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக இருக்கோம், அதை புரிஞ்சுக்கோங்க. என் லைஃப் இப்படி இல்லை, என் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஐயோ என்ன மாதிரி கஷ்டம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இனிமேல் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்தில் எல்லா மூலையிலும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தா நம்ம ஹாப்பியாக தான் இருக்கோம். உங்கள் லைஃப்பை ஹாப்பியாக வாழ பாருங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் வியூஸ் கம்மியாக தான் வரும்னு சொல்லிட்டு, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது. இந்த மூவியை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்லேயே வச்சுருக்கேன். அதனால தான் இன்றைக்கி கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும்னு யோசித்தேன். உங்களுக்கு இந்த மூவியை பற்றி என்ன தோணுச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த போர் கான்செப்ட் பற்றி என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். நான் ஒரு லாங் வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக அந்த வீடியோவோட வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை பாய்.